ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம முட்டை மசாலா செய்யலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் வந்து வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, ஒரு சின்ன பிரியாணி இலை, மிளகுத்தூளை வந்து பொடிச்சு வச்சுக்கணும். அப்புறம் முட்டை, இதை வந்து அவிச்சு நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சுக்கிட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு 2 ஜீரகம் போட்டுக்கலாம். அப்புறம் வந்து பிரியாணி இலையை உடச்சி போட்டுக்கலாம். அப்புறம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். பொரிஞ்சோடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ப்ரௌனாக வர வரைக்கும் வதக்கிக்கலாம். இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க, நல்லா ஒட்டிக்கும். இது கூட வெட்டி வச்ச தக்காளியை சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கிக்கணும். இப்போது இது கூட கொஞ்சம் குழம்புத்தூள் சேர்த்துக்கோங்க. இது பெருங்காயம் போடாத சேர்க்காத குழம்புத்தூள். அப்புறம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இதில் கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். எவ்வளோ காரம் வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கிண்டி விட்டுட்டு நம்ம முட்டையை வந்து அவிச்ச முட்டையை போட வேண்டியதுதான். லைட்டாக கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. லைட்டாக கொதிக்க விட்டால் போதும். கொஞ்சம் சூடு வந்தாலே போதும். இப்படி நல்லா ரெண்டாக கீறி வச்சுக்கோங்க. இப்போ இந்த மசாலா இந்த முட்டையை போடலாம். ரொம்ப கிளறாமல் லைட்டாக கறி வச்சுக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் வந்து சிம்மில் வச்சிட்டிங்கன்னா போதும். எக் மசாலா ரெடி ஆகிடும். முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் கிரேவி மாரி வேணுன்னா கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். இல்லை இது எப்படி இருக்குனாலும் நீங்கள் இது வந்து ரசத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்கும் நல்லாயிருக்கும். முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.